எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. ஒரு அற்புதமான பட்டிமன்றம், ஆயுத பூஜை ஒரு நன்னாளிலே உலக தமிழர்கள் அத்தனை பேரையும் கேப்டன் டிவி வாயிலாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்ணியத்திற்குரிய நடுவர்களே, அதிலே எங்கள் நடுவரை பற்றி சொல்லணும்னா சுருக்கமாக 2 லைனில் சொல்கிறேன். 6 நாளும் 10 நல்ல நகைச்சுவைக்கினாலே எங்கள் மதுரை முத்து. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நடுவர்களே, சிறகாய் விரிகிறது, சிறகாய் விரிகிறது. இவ்வளோ நேரம் அளந்துட்டு போனார். சிறகா விரிகுது, சிறகா விரியுதுன்னார். எங்கேருந்து விரிக்கிறது? சிறகை இருந்தால் தானே விரிக்கிறதுக்கு. இருக்கிறத பூரா தான் மார்ச் மாதத்துலேயே கட் பண்ணி விட்டீங்களே, அப்புறம் நாங்கள் எங்கேருந்து சிறகை விரிக்கிறது? அதுலேயும் பரவாயில்ல, இவ்வளோ நேரம் சிறகாய் விரிகிறதுன்னு பேசினாரே. இந்த மாபெரும் மேடையில் ஒரு கண்ணியத்தோட உட்கார்ந்துருக்கக்கூடிய நடுவர் உங்களை பாராட்டி ஒரு 2 வார்த்தை பேசணுன்ற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருந்துச்சாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது நடுவர்களே. இந்த மேடையில் உங்களை பாராட்டி ஒரு 2 வரி சொல்ல போகிறேன். இந்த மக்கள் எல்லாம் சோசியல் டிஸ்டன்ஸில் உட்காந்துருந்தாலும் அவங்க கையை உற்சாகமாக தட்டுவாங்க. பார்க்குறீங்களா? இப்போ 2 மேடையில் இந்த ஃபோக்கஸ் லைட்டுக்கும் பின்னாடி இருக்கிற டெக்கரேஷனுக்கும் இங்க பாருங்க, தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் எங்கெல்லாம் அறிமுகப்படுத்தினீங்க. நாங்களாம் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருக்கோம். தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் சொல்லக்கூடிய நாங்களே பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருக்கோம். நடுவுல உங்களுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சேரை போட்டு அதுல உட்கார வச்சிருக்க இந்த அழகை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? நிறமாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு பண்ற விழா மாதிரியே அவ்வளவு ஆனந்தமா இருக்குது சார். அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. மாஸ்கை தாண்டி வாயெல்லாம் தெரியுது. அவ்வளவு உற்சாகமா இருக்கிறாங்க. நிஜமாவே சொல்ற நடுவர்களே, இன்னைய சூழல் சருகாய் தான் மடிகிறது. ஏன் தெரியுமா? பாரதியினுடைய பாட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, இல்லையா? அழகா சொல்லுவார் பாரதியுடைய பாட்டு. இந்த பாரதி பாட்டுலாம் இன்னைக்கு யாரும் பாடுறதில்ல. எல்லாம் பயமுறுத்துற பாட்டு தான் பாடுறான். ஓடி ஒளிந்து கொள் பாப்பா, நீ ஒய்யாரமா வெளியில சுத்தாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் மாஸ்க், பின்பு கையை கழுவ நல்ல சோப்பு. அழகா சொல்றாங்க, கையை கழுவ நல்ல சோப்பு, ஓடி விளையாடாதே பாப்பா, நீ எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்க பாப்பான்னு சொல்றான்னா, இந்த சூழல் தான் இன்னைக்கு குழந்தைங்க இருக்கிறாங்களே. இந்த சூழல் எப்படிங்க சிறகாய் விரிக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. எதையாவது சாதிச்சு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இன்னைக்கு கல்யாணம் பண்றதே பெரிய சாதனையா இருக்கு சார். இந்த கொரோனா காலத்துல அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சார். என் டீம் ஒரு ஆள் கேட்டார், சார் 2020 உங்களுடைய சாதனை என்ன அப்படின்னார். ஆஹா, 2020 உயிரோடு இருக்கல, இதுவே சாதனை அப்படின்னு. அவ்வளவுதான். அது எவ்வளோ ஒரு நெருக்கடியான சூழல் இருக்க பார்த்தீங்களா? அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறேன் சார். சோசியல் டிஸ்டன்ஸில் கல்யாணம்னு மாப்பிள்ளை இங்கே உட்காந்துருக்காரு. 1 கிலோமீட்டர் தாண்டி பொண்ணு உட்காந்துருக்கு. ஏங்க இவ்வளோ தூரத்தில் உட்கார வச்சிருக்கீங்க? நாங்கள் சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறோம். அதில் கூட்டத்தில் ஒரு ஆள் கேட்குறாரு, சாதா முகூர்த்தத்துக்கு இவ்வளோ தள்ளி உட்கார வச்சிருக்காங்களே, சாந்தி முகூர்த்தத்துக்கு எப்படி உட்கார வச்சிருப்பாங்க அப்படிங்கிறான். ஐயா, எவ்வளோ கலவரத்தை உண்டு பண்ணுறான். சரி, இப்போ 1 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்துருக்க பொண்ணு எப்படி மாப்பிள்ளை தாலி கட்டுவார்னா, மாப்பிள்ளை இங்கேயே 3 முடிச்சு போடுவார், தாலியை தூக்கி விட்டேறிவாரு, அது நேரா போய் பொண்ணு கழுத்துல உழுவுன்னு சொல்ல, இவரும் மாப்பிள்ளை மந்திரம் சொல்றாரு, ஐயரு தாலி எங்கேயே 3 முடிச்சு போட்டு தூக்கி போட்டார். அது மக கழுத்துல உழுவாம மகளோட அம்மா கழுத்துல போய் விழுந்துருச்சு. மகளுக்கு தாலியை கட்டினா மாமியாவுக்கு தாலியை கட்டி அந்த அம்மாவுக்கு ஒரு பதஷ்டப்பட வேண்டியதுல மாப்பிள்ளை சூப்பர் துறோ அப்படிங்குது அந்த அம்மா. எவ்வளவு கலவரமான ஒரு சூழல்ல கல்யாணம் நடக்குதுங்க இன்னைக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை இலவசம். அதுல ஒரு இடத்துல போட்டிருக்கான், ஒரு விளக்கு மாறு வாங்கினால் 2 விளக்கு மாத்து குச்சி இலவசம் போட்டிருக்கான். அது மாதிரி அவனுக்கு ஒரு ஆப்பர் அமைஞ்சிருக்கு. எவ்வளவு சூழல் பாத்தீங்களா? அன்னைக்கெல்லாம் சார் பெரியவங்க கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை காலில் விழுந்தா என்ன சொல்லுவாங்க? நீடூடி வாழ்க. இன்னைக்கு யாரும் அப்படி சொல்றது இல்ல. நிலவேம்பு கசாயம் வாழ்க அப்படிதான் சொல்றாங்க. அன்னைக்கு கல்யாணத்துக்கு மந்திரத்தை சொல்றாரு ஐயர். மாங்கல்யம் தந்து நானே, கூட்டத்தில் ஒருத்தன் கொரோனா வந்தா சங்குதானே அப்படிங்கிறான். அபசகுணமா பேசுறான் சார். எங்க பார்த்தாலும் ஒரே பரபரப்பான சூழலை மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமே, இந்த சூழல் சிறக விரிச்சு நம்ம பறக்க முடியுங்களா? யோசனை பண்ணி பாருங்க. அதுவா பரவாயில்ல சார். இன்னொரு விஷயம் நம்மால் சொல்றான், இன்னைக்கு பாட்டே ரீமிக்ஸ் பண்ணிட்டான் பாத்தீங்களா? கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ் மாஸ்கா மாறி விட நான் ரெடி, என்ன முகத்தோடு போட்டுக்கொள்ள நீங்க ரெடியா, சானிடைசரா மாறி விட நான் ரெடி, என்ன கையெல்லாம் பூசலாம் நீங்க ரெடியா, அடடடட நான் ரெடி, அடடா நீங்க ரெடியா. இடையில கொரோனா சொல்லுது, நான் எப்பவோ ரெடி நீங்க ரெடியா அப்படின்னு கூப்பிடுதையா. இந்த சூழல்ல சிறக விரிச்சு பறக்கிறாராமா. அது எவ்வளவு வேதனையில இருந்துகிட்டு இருக்கான் அவன். யோசனை பண்ணி பாருங்க சார். எங்கேயுமே மகிழ்ச்சிங்கிறதே கிடையாது சார். சமூக இடைவெளின்னு சொல்லி இன்னைக்கு குடும்பத்திலே இடைவெளி உண்டாருச்சு. இந்த கொரோனா சூழல்ல லாக்டவுன் போட்டதுனால மட்டும் குடும்ப விவாகரத்து பிரச்சனை கோர்ட்டுக்கு உலகளாவிய அளவில் ஏகப்பட்டது லட்சம் வருது. அவன் காலையிலே வேலைன்னு சொல்லி பேக்கை தூக்கிட்டு பொண்டாட்டி பார்க்காம வெளியில ஓடுனதுனால தான் நிறைய குடும்பம் நல்லா இருந்தது. இந்த கொரோனா சூழல் வெளியில வேலை இல்லை,
பொண்டாட்டி புருஷனும் முகத்தை பார்த்துக்கணும்னு இந்தியா பாகிஸ்தான் மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? இந்த மகிழ்ச்சி இந்த எங்கேயாவது மகிழ்ச்சி இருக்குமா சார்? யோசனை பண்ணி பாருங்க. அதுலேயும் நம்மால் தன்னம்பிக்கை பாட்டெல்லாம் பாடினார். எங்களுக்கு பாட தெரியாதா? 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ, இப்போ எந்த 8 இப்ப இருக்க நினைச்சுக்கோ. நாங்க 8 தான் மனுஷ வாழ்க்கையை பிரிக்கிறோம். ஆனா ஒவ்வொரு 8லையும் ஒரு 7.5 வந்துகிட்டே தான் சார் இருக்குது. போன வருஷம் கஜா புயல் வந்தது, இந்த வருஷம் கொரோனா வந்தது, அடுத்த வருஷம் என்ன வரப்போமோ அப்படின்னு பதஷ்டத்திலேயே நம்மளை வாழ வச்சிருக்காங்க சார். ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? இப்போ ஒரு காலத்துல நாங்க பட்டிமன்றத்தை நீங்க கூப்பிடுவீங்க, நீங்க பணக்காரன், நீங்க கார்ல வருவீங்க, நாங்க ஏழைப்பட்ட பேச்சாளர்கள் வகுத்துச்சு பட்டு தான் 4 டயரும் பஞ்சரா போச்சு. அப்படியா? காருன்னு சொல்லி நீங்களும் சேர்ந்து கஷ்டப்படுங்க. நிஜமாவே சொல்றேன் சார். நாங்களாம் பட்டிமன்றத்துக்கு அன்னைக்கு வருவோம், கூட்ட நெரிசலா இருக்கும் சார். பஸ்ல நம்ம வேலைக்காக போவோம், கூட்ட நெரிசலா இருக்கும். பெண் ஆணு இடிச்சு நிப்பாங்க, வெயில்ல வெக்கையில தாங்காம வேர்த்து ஒழுகும். இதுக்கு இடையில இந்த கண்டக்டர் வேற 95 கிலோ தொப்பையை தூக்கிட்டு இடிச்சு முடிச்சுட்டு நம்மளை தள்ளிட்டு போவார். அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மனசுல ஒரு பதஷ்டம், பயம் இருக்காது. எப்படியாவது வேலைக்கு போனா போதும்னு இருக்கும். இன்னைக்கு பாருங்களேன், பஸ் விட்டுட்டாங்க. ஒரு பஸ்ஸுக்கு வெறும் 10 பேர் தான் இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஜன்னலோர சீட்டு, அழகா உட்காந்துருக்குறோம். ஆனா மனசுல ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஐயோ, இந்த 10 பேர்ல எவனுக்கு கொரோனா இருக்குமோ, நாம வீட்டுக்கு போறதுக்குள்ளார நம்மளுக்கு தொத்திக்குமோ தொத்திக்காதோ. அங்கே இருந்து கொண்டாந்து டிக்கெட்டை கொடுக்குறாரு கண்டக்டர். இவன் ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் கொடுக்குறானா இல்ல உலகத்தை விட்டு போறதுக்கு டிக்கெட் கொடுக்குறானான்னு தெரியலையே. டிரைவர் ஆர்ன் அடிக்கிறாரு பான்னு, இவர் ஆர்ன் அடிக்கிறாரா இல்ல நம்ம வாழ்க்கைக்கு சங்கடிக்கிறாரா? இதே பதஷ்டத்துல நம்மளை வச்சிருக்கிறாங்களே. இந்த வாழ்க்கை எப்படி சார் சிறகை விரிச்சு பறக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. வெல்டிங்க்கும் வெட்டிங்க்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு சார். என்ன இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு? எப்படி? ஆமா, வெல்டிங்க்கும் வெட்டிங்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. வெல்டிங் பண்றப்ப பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் பொறி பறக்கும், அப்புறம் அந்த ரெண்டு இரும்பு ஒன்னா சேர்ந்துக்கும். ஃபர்ஸ்ட் பொறி பறந்து 2 இணைஞ்சிச்சுன்னா அது வெல்டிங். ஃபர்ஸ்ட் இணைஞ்சு விட்டு அப்புறம் பொறி பறந்துச்சுன்னா அதுதாங்க வெட்டிங். இன்னைக்கு நிறைய பேருக்கு கொரோனா காலத்துல கல்யாணம் அப்படித்தானங்க இருக்கு. எல்லாமே பதஷ்டத்துல போயிட்டு இருக்குங்க. கொத்தனாருக்கு நாத்தனாருக்குமே வித்தியாசம் இருக்கு. இது ரொம்ப புதுசா இருக்கு. ஆமா, வீடை கட்டுனா கொத்தனாரு, வீடவே பிரிச்சா நாத்தனார். ஏண்டி அவளையும் வச்சிருக்க இவனையும் வச்சிருக்க? கல்யாணம் பண்ணி சாந்தி முகூர்த்தம், பொண்ணு சொம்பு நிறைய பால் எடுத்துட்டு தானே போவோம். அவர் சொன்ன மாதிரி கபசுர குடிநீர் எடுத்துட்டு போகுது. மாப்பிள்ள அந்த சொம்பை எக்கி பார்த்துட்டு கேட்டார், எங்க பால் இல்லையா அப்படின்னார். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, இப்ப நீ இதை குடிக்காட்டி காலையில சொம்புல இல்ல குடத்துல தான் பாலை கொண்டு வருவாங்க, பரவாயில்லையா குடி அப்படிங்குதியா? கொலை மிரட்டல கொரோனா மிரட்டல் வழியா விட்டுக்கிட்டு இருக்காங்களே. இந்த காலகட்டம் நல்லா இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் மறந்து விட்டு திட்டு வாங்குறது ஆம்பளை சார், எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு திட்டிகிட்டே இருக்கிறது பொம்பளைங்க. இந்த கொரோனா காலத்துல பொண்டாட்டி முகத்தை பார்த்துக்கிட்டே இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நிம்மதியா ஒரு பாட்டு பாட முடியலங்க. அன்னைக்கு என் ஒய்ஃபை பார்த்து ஒரு பாட்டு பாடினேன். இத்தனை வித்தியாசம் சொன்னீங்களே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? இப்படி சிகரெட்டை வச்சா ஆண்கள், சரி, ஒரு சீக்கிரட்டை வச்சுக்கிட்டே இருந்தா பெண்கள். பாத்தீங்களா? நல்ல வேலைக்கு போனா போன்னு கை தட்டுறீங்க. இதை சொல்லுவோமான்னு யோசிச்சுக்கிட்டேன்னு சொன்னேன். பரவாயில்ல, தப்பிச்சிருச்சு. சில ஜோக்கு அப்படியே குழி தோண்டி புதைக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்டா சொன்னோம்னு ஃபீல் ஆயிடும். நான் அப்படிதான் சார் என் மனைவியை பார்த்து ஒரு காதல் பாட்டு பாடினேன் சார். நம்ம லவ் ரொமான்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம். அப்படியா? பார்த்தா அப்படி தெரியல, முகரக்கட்டையை பார்த்தா அப்படிதான் தெரியல. அதுதான் சார் நம்மளோட பிளஸ். முகரக்கட்டையை பார்த்தா அப்படி தெரியக்கூடாது, பூரா விஷயத்தை நம்ம பண்ணலாம், அதுதான் பெரிய பிளஸ். நான் என் மனைவியை பார்த்து ஒரு காதல் பாட்டு பாடினேன் சார். 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ. பாட்டு எப்படி சார் இருக்கு? அப்படிதானே இருக்கு. நானும் அதே நினைச்சுக்கிட்டு தான் பாடினேன். ஃபர்ஸ்ட்ல என்ன தான் சார் பாடினேன், 1000ல் ஒருத்தி அம்மா நீ. தப்புனிய சட்டையை பிடிச்சா என் பொண்டாட்டி. 1000ல் நான் ஒருத்தினா மீதி 999 பேர் எங்க இருக்காங்க? மரியாதையா சொல்லுங்கிறாயா. இந்த குடும்பம் நடத்த முடியுமாங்க? இதெல்லாம் இருந்து நிம்மதியா இருக்கணும்னு சொல்லித்தான் நம்ம வேலை வெட்டின்னு வெளியில உலாவிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வேலைக்கும் போக முடியாம ஒன்னத்துக்கும் போக முடியாம இந்த லாக் டவுன்னு போட்டு, அது பேர்லயே பாத்தீங்களா லாக் டவுன், அது அப்பே ஆகாது. அப்புறம் இந்த வாழ்க்கையில எப்படிங்க சிறக விரிச்சு நம்ம பறக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. அதுலயும் வீட்டுல கொஞ்ச நாள் இருந்த ஆண்களுக்கு மரியாதை இருக்கா? தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் அமெரிக்காவில் மனைவி சொல்லுவாங்களாம், சரி வீட்டுக்காட்ட, குட் நைட் டார்லிங், சந்தோஷமா தூங்குறேன். லண்டன்ல ஸ்வீட் ட்ரீம்ஸ், தூங்குறேன். ஜப்பான்ல திகல பகாவ். ஆமாம், அதெல்லாம் நம்பன் நீங்கள். அதில் ஒரு ஆள் பட்டக்குன்னு, இன்னும் ஜப்பான் தமிழே சரியாக பேச மாட்டேன், ஜப்பானில் அடிக்கிறாங்க. அப்படி ஒன்று சீனாவில் ஒரு மாதிரி இங்காம் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் தூங்குறதுக்கு முன்னாடி மனைவி சொல்கிற ஆறுதலான வார்த்தை,
கதை மூட்டினாட எருமாட்டு போல கதை மூட்டி வந்து படு, மாடு மாதிரி வந்து படுத்து கிடக்க நீலாம் ஊசு பழை. இவ்வளோ வார்த்தையை கேட்ட அவன் தூங்குனான்னா தூங்காட்டேன்னா சிலர் நிரந்தரமாக தூங்கிடுறாங்க. அதுக்காகத்தான் பாவம். நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு சார். அது ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி யாரும் பார்க்க முடியாது சார். எத்தனை பொண்டாட்டி தான் வரிசை சொல்லிட்டே இருக்கீங்க? ஒரு பொண்டாட்டி தாங்க. முதல்ல ஒரு பொண்டாட்டி சொன்னீங்க, அப்புறம் இடையில எல்லாமே ஒரு பொண்டாட்டி தாங்க. அப்படி சொல்லுங்க. 7.5 எழுத்து விட்டுறாங்க. போராம்பட்டார் என்ன நம்ம கூட தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி. என் ஒய்ஃப் எப்படி தெரியுமா டிவி பாப்பா? பார்த்து டிவி உள்ள போயிடாம 10 உள்ளர போயிட்டு 20 வெளியில வந்துறியா. கரண்ட் போனா கூட டார்ச் லைட் அடிச்சு பார்க்க வேண்டியதுதான் நாடகம் ஓடுதான். இந்த சூழல்ல உள்ளர மாட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டம் நாங்க படுறோம் தெரியுங்களா சார். ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறேன் சார். இன்னைக்கு நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என்று சொல்கிறோம். நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் என்று சொல்வதால் தான் என்னவோ முதுகெலும்பு எப்படி ஒரு மனிதனுக்கு பின்னால் இருக்கிறதோ அதுபோல என் தேசத்தில் விவசாயமும் பின்னாலே இருக்கிறது என்று ஒரு கவிஞன் நொந்து போய் சொல்றான்னா, இந்த காவிரி டெல்டா பகுதி, திருத்துறைப்பூண்டி மாவட்ட காவிரி டெல்டா பகுதி, இந்த காலகட்டத்தில் மட்டும் கடனை வாங்கிட்டு தொழில் இல்லாம வியாபாரம் இல்லாம வணிகம் இல்லாம அந்த கடனை கட்ட முடியாம பயிர்களுக்கு பூச்சி மருந்தை தெளிப்பதற்கு பதிலாக தன் வயிறுகளுக்கு பூச்சி மருந்தை குடித்த விவசாயிகள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கால சூழல் எப்படி சார் சிறக விரிச்சு பறக்கிறது? நாங்க போய் பேச முடியுங்களா சார்? நான் இப்ப சொல்ற விஷயங்கள் மட்டும்தான் எங்க பார்த்தாலும் கூக்குரலா கேட்குது. இல்லன்னு மட்டும் இந்த ஆடியன்ஸை சொல்லுங்க. இப்ப உங்களை சாட்சியா வச்சு ஒரு கேள்வியை கேட்கிறேன் சார். அப்படியே முடிஞ்சதுன்னா கேமரா அப்படி திருப்புங்க. இவங்க மகிழ்ச்சி சிறகா விரிச்சு இந்த காலகட்டம் பறக்குதுன்னு சொல்றாங்கல்ல, இங்க இருக்கிற ஆண்களை பார்த்து நான் கேட்கிறேன், 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற மனைவியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இந்த பத்தியா அவர் என்ன விவரம் தெரியாதவரா? ஒரு அண்ணன் 2 கையை தூக்குறாருங்க. அம்மா 2 சம்சாரம்ல அவரு ஒரு கணக்குல இருப்பாரு. அங்க ஒரு அண்ணன் வேகமா தூக்குனார். ஏன் தெரியுமா? ஏன்னா வேகமா கல்யாணம் பண்ணவர். பக்கத்துல அவங்க வீட்டுக்காரமா, யோ அந்த கருவாங்க கேட்கறான், அவளை தன்னாவட்டா உட்காந்துருக்க, தூக்கியா கைன்னு சத்தத்துல. இதே கேள்வியை பெண்களை கேளுங்களேன். 7 ஜென்மத்துக்கும் இதே கணவன் தான் வேணுமானா எல்லா பெண்களும் கை தூக்குவாங்க. ஏன்? அன்பு பண்பு பாசம்னு நினைக்கிறீங்களா? எந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் கிடப்பா. அதனாலதான் 7 ஜென்மத்துக்கு இவரே புருஷனா வரணும்னு நினைக்கிறது. அப்ப இந்த மாதிரி குடும்பத்துல கூட இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற சூழலால மன மகிழ்ச்சி இல்லாத பல நெருக்கடியான சூழல் நம்ம வாழ்றதுனால, கண்ணியத்திற்குரிய நடுவர்களே, எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை சொல்லிட்டா நாங்க புத்திசாலி, ஏன்னா ஜெயிச்சறோம்ல எங்க அணி. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை சொல்லிட்டா நாங்க முட்டாள், ஏன்னா எதிரணிட்டு நாங்க தோத்துறோம். எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை சொன்னா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை சொன்னா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு நன்றி பாராட்டி, இன்றைய கொரோனா சூழலில் மக்களுடைய வாழ்க்கை சருகாய்தான் மடிந்து கொண்டிருக்கிறது என்ற நல்ல தீர்ப்பை தர வேண்டுமாய் கேட்டு விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படி இருக்கணும் பேச்சு. அப்படி என்ன டைம், எவ்வளோ நேரத்துக்குள்ளே பேசுகிறோம். ரொம்ப அவ்வு எல்லா மேடைகளையும் பார்த்துருக்கிறேன். அவர் வெற்றி பேச்சாளரவே வந்துடுவார். அதை இன்றும் நிரூபிச்சிருக்கிறார். மிகுந்த வாழ்த்துக்கள். 2 அணியில் தொடங்கினவங்களும் அப்படி சுறுசுறுப்பாக சொல்லி அதை சொல்லி இப்படி விஷயங்கள் ரொம்ப கடுமையான தலைப்பு, அதுக்குள்ளே இலகுவாக பேசியிருக்காங்கன்றதான் பாராட்ட வேண்டிய விஷயம். அதை விட நீங்களும் இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட ஒரு மாதிரி மந்தமாக இருந்தீங்க, ஏன்னா நான் பேசினேன். இப்போ கொஞ்சம் இதாக வந்துட்டு இதே மாதிரி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் கடைசி பேச்சாளர் பேசி நான் ஒரு 5 நிமிஷம் அதுப்பா இதுப்பான்னு சொல்லுவேன், இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் முழுமையாக இருக்குது. ஏன்னா எதையுமே உடனே சொல்ல என்ன சிக்கல்ன்றதுக்கு சொல்கிறேன். மாட்டுக்கு உடம்பு இல்லைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகிறார். டாக்டர் 3 நாளாக மாட்டுக்கு வகுத்தாலே போகுது, மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்ட்டுருக்காரு. இவனை டேப் வச்சு அளந்தா பார்க்க முடியும்? மாடு செத்து போகுதியா, மருந்த கூட அப்படின்னு பெரிய பைப் எடுத்து அந்த பைப்புக்கு நடுவில் ஒரு மாத்திரையை வச்சு சொன்னார் டாக்டர். ஒரு முனையை மாட்டோட வாயில் வைங்க, பைப்போட இன்னொரு முனையை உங்கள் வாயில் வச்சு ஊதுங்க, மாத்திரை மாட்டோட வகுத்தில் போயிடும். தேங்க்யூ சார். போயிட்டு 3/4 மணி நேரம் வச்சு கண்ணு மூலி பிதுங்கி வேர்த்து விருவு, டாக்டர் டாக்டர் என்னப்பா ஊதுனியா? நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டு மாடு ஊதிருச்சு, இப்போ மாத்திரை வேகத்துக்கு கொஞ்சம் எடுத்து கொடுங்க டாக்டர், எனக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. சொல்லும் போதே டர்ன்னு சவுண்டு. பார்த்தீங்களா என்ன அர்த்தம்னா உடனே செஞ்சு போடணும். அப்போ செய்வோம் இப்போ செய்வோம் போச்சு. அப்படி எல்லாரும் வல்லரசு நாடாகும் அப்படின்னு நினைக்கும்போது இப்படி வைரஸ் நாடாயிருச்சே, இது எப்படிங்க நாங்கள் சிறகை விரிக்க முடியும்னு சொல்கிறார். அதான் அதில் ஒரு மனைவி கூட படுற துன்பத்தெல்லாம் சொல்கிறார். சிலர் நாசாவுக்கு போகிறதும் சிலர் நாசமாக போகிறதும் எங்கள் பெண்களால் தான்டார். நாங்களே கைதட்டிக்கிறோம். அதனால் உங்களுக்கு சிரமம் கொடுக்க மாட்டோம். நீங்கள் ரசிகர்கள் ஆளாக உட்காந்தா போதும், சிரிக்குவோம், நாங்களே கைதட்டிக்கிடுவோம். நீங்கள் ஆளாக மட்டும் கடைசி வரைக்கும் தான்.
ஆமாம், எங்களுக்கு அதுதான் நாங்கள் நினைக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. இருந்தாலும் இந்த 2வது 3வது பேசுகிற பேச்சால் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இவங்க சொல்கிற பாயிண்ட்டு கடையில் அவங்க மீறி சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் நம்ம எழுதிட்டு வருவோம். அவர் ஐயோ அது சொல்லிட்டாரு, இது சொல்லிட்டாரு, இது சொல்லிட்டு அடிச்சுட்டு மொத்தம் எனக்கு தான் நீ கூப்பிட்டீங்க, பூரா பேர் உட்கார வச்சு நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிலாம் சில நேரம் நடக்கும். ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க. தமிழ் நடை ரொம்ப அழகாக இருக்கும். சிலருக்கு தான் தமிழ் கலைவாணி வந்து வாயில் வந்து நம்மளுக்கு அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க. அவங்கள பாய வச்சே படுத்து கிடக்காங்க ஒரு 3 மாதம்.